இங்க வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம வேற பொண்ணு ட்ரை பண்ணுங்க. ஓடி நீல நான் காமாச்சி என்னம்மா மாமே பொண்ணு இருக்கையில் மாடன் பொண்ணு பொண்ணா இருந்தாலக்கு உனக்கு பொண்ணு எதுக்கு அவ நல்ல பொண்ணா இருந்த உனக்கு மாட்டி போய் பீட்டர் ஊடும் கட்டி வரு ஏன் தேவத மண்ணு எனக்கு ஏத்த பொண்ணு இனிமேதான் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்துருப்பீங்க. ப்ரொஃபைலில் பார்த்து சூப்பரான ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி சிம்பிளாக மேக் பண்ணதான் நிறைய ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனல் நீங்கள் வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பால் பெல் கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்புறம் சொல்கிற ஒரு டிப் நீங்கள் அப்சர்வ் வீடியோ வந்து ஷார்ட் அண்ட் வந்து மேக் பண்ண முடியும். ஃபஸ்ட் இந்த வீடியோ இப்போ அலைட் போஷன் அப்ளிகேஷன் இதுக்கான ப்ரோ வெர்ஷன் நீங்கள் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். கீழே ப்ரெசன்ட் பார்த்துட்டு கீழே ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண புக்மா ப்ரெசன்ட் ஷேகர் ப்ரெசன்ட் ரெண்டு இம்போர்ட் பண்ணியிருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா ஷேகர் ப்ரெசன்ட்டுக்கு வந்து பாஸ்வேர்டு செட் பண்ணிக்க மாட்டேன். புக்மா ப்ரெசன்ட் நான் வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணியிருப்பேன். இதுக்கான பாஸ்வேர்டு வந்து வீடியோ வந்து வாய்ஸில் சொல்கிறேன். நீங்கள் வந்து வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு நான் சொல்கிற பாஸ்வேர்ட் ஃபைண்ட் பண்ணிட்டு நீங்கள் புக்மா ப்ரெசன்ட் இம்போர்ட் பண்ணிங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ லேயர் இருக்கும், மேலே பார்த்தா ஒரு இமேஜ் லேயர் ஆட் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் ஒரு குரூப் லேயர் இருக்கும். நெக்ஸ்ட் கண்டினியூஸாக டபுள் புக்மா நான் வந்து கண்டிப்பாக இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். இதில் வந்து எப்படி ஆட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இமேஜ் எப்படி ஆட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். கரெக்டாக எந்த புக் மாதிரி இமேஜ் ஆட் பண்ண போகிறல அந்த ஒரு புக் மாதிரி செட் வச்சுங்க. புக் மாதிரி வச்சுங்க, ஸ்டார்ட் வச்சுங்க. ஸ்டார்ட் வச்சு ஒரு ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். மீடியா போங்க. மீடியா போய்ட்டு யார் இமேஜ் இந்த வீடியோ வந்து எடிட் பண்ண போகிறல அவங்க இமேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நான் ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தா ஒரு இமேஜ் செலக்ட் பண்ண ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் ஆட் இமேஜ் ஆட் மேலே த்ரீ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஃபில் கம்பஸ் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இயரை கிளிக் பண்ணுங்கள். இப்போ தான் நான் ஸ்டார்டிங் லிரிக்கா லேட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். டபுள் புக் மார்க் அதை ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. கரெக்டாக அந்த டபுள் புக் மார்க் கரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த இமேஜில் செலக்ட் பண்ணி இங்கே ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அந்த ஸ்டார்டிங்லேருந்து இந்த வரையும் கரெக்டாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடும். இங்கே சைடில் 3 பார் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணித்தாங்க. கரெக்டாக அந்த குரூப்பில் இருக்கே வந்து கரெக்டாக இந்த அப்போ குரூப்பில் இருக்கேன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் லிரிக் வந்து கரெக்டாக மேலே வந்துடும். நான் இந்த லேயர் வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக இமேஜ் வந்து எடுத்துவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி இங்கே வந்து நான் புக் மார்க்கில் ரிமூவ் பண்ணிடுறேன். பார்த்தா கரெக்டாக டபுள் புக் மார்க் இருக்கும். கரெக்டாக இங்கே எப்படி நான் புக் மார்க்குள்ள இமேஜ் வந்து கட் பண்ணிக்கணும். இதே மாதிரி நீங்கள் கரெக்டாக அந்த புக் மார்க்குள்ள நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணி கட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து ஷேக் எஃபெக்ட் ஆட் பண்ணலாம், எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேக் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும், அந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். 3 செலக்ட் பண்ணி எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இப்போ வந்து புக் மார்க் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் கரெக்டாக குரூப் லேயர் இப்போ ஒரு இமேஜ் ஆட் பண்ணல. அந்த இமேஜ் லேயர் செலக்ட் பண்ணிங்க. எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். 3 செலக்ட் பண்ணி எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் பிளெண்டிங்காகிட்டு உங்களுக்கு லிரிக்ஸ் பார்த்து சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டபுள் புக் மார்க்லேருந்து வேறு எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேர் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் ஃபஸ்ட்டு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு லேயர் இருக்கும். இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். இந்த 3 ஆட்டில் வந்து எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிங்க. எஃபெக்ட் காப்பி பண்ணோன்னே பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் மார்க் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்க. இந்த ஏரை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கரெக்டாக டபுள் புக் மார்க் கொண்டு போயிடும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இமேஜில் இருக்குது. இப்போ அந்த இமேஜில் செலக்ட் பண்ணுங்கள். டபுள் புக் மார்க் பக்கத்தில் இமேஜில் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு 3 செலக்ட் பண்ணி எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கரெக்டாக லைட்டாக மினிமைஸ் பண்ணிக்கிறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3 இமேஜ் விட்டுருங்க. கரெக்டாக இந்த மூணு இமேஜ் லேயர் விட்டு நெக்ஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும், அந்த லேயருக்கு வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. 11:12 பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு 3 அதே மாதிரி கரெக்டாக 3 லேயர் விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 14:25 ஒரு லேயருக்கு அந்த லேயருக்கு வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு 3 லேயர் விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா 18:10 லேயருக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு 3 லேயர் விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 21:22 ஒரு லேயருக்கு அந்த லேயருக்கு எந்த எப்படி வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு 3 லேயர் விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 25:11 நெக்ஸ்ட்டு 28:09 கரெக்டாக நான் சொல்கிற லேயருக்கு மட்டும் எஃபெக்ட் வந்து கரெக்டாக ஆட் பண்ணுவாங்க. 32:02 நெக்ஸ்ட்டு 2 இமேஜில் இருந்தாங்க. அதனால் பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேக் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் ஃபஸ்ட்டு இந்த 2 எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டு தேர்ட் ஒரு லேயர் இருக்கும். இப்போ அந்த லேயர் கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணி இந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிங்க. பேக் வந்துங்க. பேக் வந்து புக் மார்க் ஓப்பன் பண்ணிங்க. இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கரெக்டாக தானே இப்போ லாஸ்ட் ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸ்க்ரோல் பண்ணி போங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே லேயருக்கு ஆட் பண்ணி நெக்ஸ்ட் லேயர் எம்டி விட்டுருப்பீங்க. கரெக்டாக இங்கேருந்து கண்டினியூ பண்ணுங்கள். 80:23 லேயருக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணிங்க.
நெக்ஸ்ட்டு ஒரு லேயருக்கு வந்து ஒரு லேயர் விட்டுருங்க. நெக்ஸ்ட் லேயருக்கு இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிங்க. பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு லேயர் ஆட் பண்ணிட்டு போய் நெக்ஸ்ட் லேயருக்கு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. இதே மாதிரி கண்டினியூஸாக ஒரு லேயர் விட்டு ஒரு லேயர் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி வாங்க. கரெக்டாக ஒரு லேயர் விட்டு ஒரு லேயர் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி வாங்க லாஸ்ட் வரையும். இதே மாதிரி கண்டினியூஸாக லாஸ்ட் வரையும் ஒரு லேயர் விட்டு ஒரு லேயர் நீங்கள் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேக் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு லேயர் இருக்கும். இப்போ அந்த லேயர் கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட்டில் பண்ணுங்க. 3 இந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து புக் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு ஒரு சில லேயருக்கு மட்டும் நீங்கள் எம்டி விட்டுருப்பீங்க. அந்த எம்டி விட்டு லேயருக்கு மட்டும் இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. வேறு எந்த லேயருக்கு இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணாதீங்க. கரெக்டாக எம்டி எங்கே எம்டியாக லேயர் விட்டுருக்கீங்களோ அந்த எம்டி லேயரில் மட்டும் இந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணிங்க. கரெக்டாக லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் எம்டி விட்டு லேயருக்கு எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணி இப்போ ஷேக் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் இந்த 3 சிசியில் இருந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் ஆன் கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் ஆன் வந்து காப்பி 3 லேயர் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண 3 லேயர் காப்பி ஆகிடும். காப்பி பண்ணி பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இப்போ வந்து ஷேக் ப்ரெஸ் புக் மார்க் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் வச்சுங்க. ஸ்டார்ட் பண்ணி ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து ஃபேஸ் டு லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த 3 லேயர் லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக செட் ஆகிடும். இந்த புக் மார்க் பர்சனுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 8342. கரெக்டாக புக் மார்க் பர்சன் போட்டு கரெக்டாக இம்போர்ட் பண்ணிங்க. 8342 இந்த மேலே சரி மேலே ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ சைடாக செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆன சேவ் ஊற்றி ஆட்டோமேட்டிக்காக கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.